2025 IPL தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை கைப்பற்றிய நிலையில் இதனை அந்த அணியின் ரசிகர்கள் கடந்த 3ஆம் தேதி முதல் தற்போது வரை வெறித்தனமாக கொண்டாடி வருகின்றனர் என்றே கூறலாம். அது ஒரு புறம் இருக்க, கோப்பையை கைப்பற்றிய மறுநாள் 6 மணிக்கு சின்னசாமி மைதானத்தில் பெங்களூரு அணி வீரர்களுக்கு பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டிருந்தது. அப்போது சின்னசாமி மைதானத்தை நோக்கி பெங்களூரு ரசிகர்கள் படையெடுக்க அங்கு பாரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பெங்களூர் வீரர்கள் வரும் வரை பொறுமை காக்க முடியாத ரசிகர்கள் ஸ்டேடியத்தின் சுவர்கள் மற்றும் வேலிகளில் ஏறி செல்ல தொடங்கியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 40க்கும் மேற்பட்ட பலர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனைகளிலும் சேர்க்கப்பட்டனர். இதனால் இந்த வெற்றி பேரணி சோகத்தில் முடிந்தது என்றேதான் சொல்லலாம். இதைவிட பெரும் திருப்பம் என்னவென்றால், மக்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடுவதற்கு தூண்டியவராக கருதப்படும் நட்சத்திர வீரர் விராட் கோலி இந்த துயரத்தை ஏற்படுத்தியவர்களில் முக்கியமானவர் என்றும் அவர் மீது கேப்டன் பார்க் போலீஸ் நிலையத்தில் AM வெங்கடேஷ் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணையில் ஒரு பகுதியாக மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பெங்களூரு அணியின் சந்தைப்படுத்தல் பிரிவு தலைவர் நிகில் சோசாலே உள்ளிட்ட 4 பேரை கர்நாடக மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை குறித்த நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்வாகம் அறிவித்ததை 25 லட்சம் இந்திய ரூபாவாக உயர்த்தி கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். தொடர்ந்தும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கடுமையான நடவடிக்கை எடுக்க பரிசீலித்து வருவதாகவும், இதனால் 2026 IPL லீக் சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு தடை விதிக்கப்படலாம் என்றும் இந்திய ஊடகங்கள் பலதும் ஆதாரங்களை மேற்கோளிட்டு செய்திகளை வெளியிட்டுள்ளன. கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் 2 அதிகாரிகளும் ராஜினாமா செய்துள்ளனர். இவை அனைத்திற்கும் நடுவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சிக்கியுள்ளது. இந்த பரபரப்பான விடயத்திற்கு பின்னர் 2026 IPL சீசனில் பெங்களூரு பங்கேற்பது குறித்து இந்திய துடுப்பாட்ட கட்டுப்பாடு வாரியம் விரைவில் ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது எனலாம்.